வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாட் குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா தயார் பண்ணி ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பிரிஞ்சால் தவா ஃப்ரை, கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் தவா ஃப்ரை செய்கிறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கே நல்ல பச்சை பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 சின்ன வெங்காயம், 10 நம்பர் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், இதெல்லாம் சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போறோம். இதோ மாதிரி இந்த மாதிரி நல்லா திருன்னு இருக்கணும். ஓகே, இப்ப வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது கூடவே ஒரு தக்காளி வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்க போறேன். அதாவது மசாலா வந்து கரெக்டா எல்லா பக்கமும் கத்திரிக்காயில சேர்க்கும் போது பரவணும். ஸோ அதனால வந்து இதை வந்து நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயெல்லாம் நான் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தின் ஸ்லைசஸாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் திக்காகவே, ஏன்னா இல்லைனா ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சி போயிடும் அதனால். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் அந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் வந்து அது உப்பு எல்லாம் அது கூட சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ பெசரிட்டு அப்படியே வச்சுக்க போகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தவால நான் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அதை சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஹீட்ல வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இதை வந்து நான் கத்திரிக்காய் எல்லாம் பீசஸா ஒரு பீசஸா எடுத்து இது கூட சேர்த்து நான் வந்து இப்ப 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுக்க போறேன். நல்லா திருப்பி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமா இந்த மாதிரியும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிரிஞ்சால் ஃப்ரை, தவா ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.